பூரணம் வந்து சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளை வந்து திட்டமிடும் பொழுது இது வந்து பெற்றோருடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் முன்னிலைப்படுத்த ஆரம்பித்தோம். அப்படி முன்னிலைப்படுத்தும் பொழுது என்ன நமக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா, இந்த பெற்றோர்கள் ஒரு தனித்தனி தீவுகளாக மற்றவர்களோடு இணையாமல் மற்றவர்களுடன் இணைவதில் வந்து பெருத்த சிரமங்களை எதிர்கொள்பவர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, யாரையாவது சந்திக்கும்போது யாரோடையாவது பேசும்போது தன் குழந்தையை பற்றி கேட்டுருவாங்களோ, தன்னுடைய குழந்தையினுடைய குறைபாடை பற்றி பேசுவாங்களோ, அவங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்குமா? அப்படி சொல்லும்போது என் குழந்தை குறைபாடுள்ள ஒரு குழந்தை அப்படிங்கிறத நான் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து சமூக வாழ்க்கையிலிருந்து தங்களை துண்டித்து கொண்டு தாங்கள் தனித்தனி தீவுகளாக தங்கள் வீடுகளுக்குள் முடங்கி போகிறவர்களாக இருக்காங்க. அப்போ முதல்ல அவங்கள வெளியில் கொண்டு வரணும். வெளியில் வந்த தனி மனிதர்களை ஒன்றிணைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் வந்து இதனுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டோம். அப்போ இந்த நிறைய நேரங்களில் வந்து இந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், கடவுள் ஏன் என்னை இப்படி சபிச்சாருன்னு தெரியல, நான் முன்பிறவியில் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியல, எனக்கு இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துட்டான், இப்படி தங்களை பற்றிய சுயபட்சாதாபங்களை கொண்டவர்களாகத்தான் வந்து இவங்க இருப்பாங்க. அப்போ இவர்கள் இணைய வேண்டிய தளம் எப்படி இருக்க வேணும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு இந்த பச்சாதாபத்திலிருந்து சுயதாபம் ஏற்படக்கூடிய சகதாபம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். அப்போ நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வாழும்போது நான் வாழ்கிறதுல என்ன பெரிய சிக்கல் இருந்துற போகுது, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும்போது அந்த தீர்வை ஏன் நான் எனக்கானதாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு அவர்கள் வருவதற்கு இது வந்து ரொம்ப உதவும். அப்போ அவர்கள் ஒன்று கூடும் பொழுது இந்த செயல்பாடுகளுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அவர்கள் தங்களை பற்றி தங்களுடைய ஒரு கூடுகையிலும் தாங்கள் கடந்து வந்த அந்த ஒரு மாத பாதை என்ன, அந்த ஒரு மாத பாதையில் அவர்கள் சந்தித்த சிக்கல்கள் என்ன, அவர்கள் சந்தித்த வெற்றிகள் என்ன அப்படிங்கிறத, ஏன்னா பெரும்பாலும் எதிர்மறையானதை மட்டுமே சிந்திப்பாங்க, பேசுவாங்க. இங்கே நேர்மறையானதை பேசுறதுக்கு, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர்கள் இதையெல்லாம் வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவங்க யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காத ஒரு ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விக்கு தானாக விடை கிடைக்கும். அப்போ அந்த விடை கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அதை அடுத்த ஒரு மாதத்திற்கு அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகித்து பார்ப்பாங்க. அப்படி பிரயோகித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். இந்த மாற்றம் பெற்றோருக்கான மாற்றம் மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கு ஒரு வடிகால் கிடைச்சிறதுனால இவர்கள் மனதளவில் வந்து லகுவாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மனதளவில் லகுவாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை அணுகுமுறையிலும் வந்து இவங்கள்ட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு. குழந்தைகளையும் புரிந்து கொண்டு அந்த சலிப்பு சங்கடங்கள் இல்லாமல் ஏதாவது ஒன்று இந்த குழந்தைக்கு செஞ்சு இந்த குழந்தைய முன்னேற்றணுங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் அக்கறையோடையும் செயல்படக்கூடியவர்களாக தங்களை வந்து மாற்றிக்குவாங்க. அப்படி இது வந்து ஒரு தங்களுக்கான ஒரு மாற்றத்திற்கான வழியாகவும் தங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாகவும் வந்து இவங்களுடைய இருக்கு. அடுத்தாப்புல வந்து நாம் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா ஆசிரியர்களும் நிறைய கற்றுக்கிறாங்க. பெற்றோர்கள், ஏன்னா வந்து வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் அவங்க என்ன சிரமம் மேற்கொள்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஆசிரியர்களுக்கு பெரும்பாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த பகிர்தலின் போது அவர்கள் அங்கு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ அவர்களுடைய காதுகள் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். அப்போ அந்த அவர்களுடைய பகிர்தலை கேட்கும் பொழுது அதை உள்வாங்கிக்கிறாங்க. உள்வாங்கி கொள்ளும் பொழுது
இந்த ஆசிரியர்களிடம் சகதாபம் அதிகரிக்கிறது. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, இவங்க நம்மளை நம்பி அவங்க குழந்தைய விட்டுருக்காங்க, அப்போ நாம் இந்த குழந்தைகளுக்காக நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து அது வந்து டீச்சர்ஸ்க்கான செயல்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக வந்து இருக்குது. அடுத்தாப்புல நாம் வந்து நிறைய எக்ஸ்பர்டைஸ் வந்து இந்த கூடுகைக்கு கூப்பிடுறோம். அப்படி அவர்கள் வரும்பொழுது அவர்கள் தங்கள் அனுபவங்கள் வாயிலாகவோ அல்லது தங்களுடைய செயல்பாடுகள் வாயிலாகவோ தாங்கள் பெற்ற அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இந்த அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அசட்டாக, ஒரு சொத்தாக வந்து மாறிவிடுது. அப்போ இப்போ உதாரணமாக வந்து ஒரு கூடுகைக்கு வந்து 2 கூடுகைகளுக்கு வந்து திரு பாலபாரதி அவங்களும் அவருடைய மனைவி லக்ஷ்மி பாலகிருஷ்ணனும் வந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து இந்த துறை சார்ந்து நிறைய வேலை செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்க, விழிப்புணர்வு ஊட்டுறாங்க, புத்தகங்கள் எழுதுகிறாங்க, அது இல்லாமல் கட்டுரைகள் எழுதுகிறாங்க. இது மாதிரி இந்த தளத்தில் வந்து தீவிரமாக செயல்படுறவங்களா இருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதை விட பெற்றோரை ஈர்த்த பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அவங்களுக்கும் ஒரு சிறப்பு குழந்தை இருக்குது. அந்த சிறப்பு குழந்தையை அவர்கள் வளர்க்குறதுல என்னென்ன சிரமப்பட்டாங்க, அவங்க என்னென்ன இந்த குழந்தைகளுக்கு புதிதாக முயற்சிகளை மேற்கொண்டாங்க, அந்த முயற்சிகளுடைய வெற்றியாக எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதும், அந்த குழந்தையவே கூட கூட்டிகிட்டு வந்து இந்த பெற்றோர் முன்னாடி அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்தை காட்டுறதும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து கிடச்சிதுங்கிறது தான் அனுபவமாக இருக்குது. இது மாதிரி இந்த அனுபவங்கள் வாயிலாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து தங்களுக்கானதாக கற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர்களுடைய நோக்கம் இதில் வந்து முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதாக இருக்கிற பட்சத்தில் இந்த கற்றல்ங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இந்த கற்றல் வந்து பகிர்தல்கள் மூலமாக வந்து கவுன்சிலிங், அதாவது வந்து அவர்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இப்படியா வந்து பல தளங்களில் கிடைக்கும் பொழுது வந்து இந்த செயல்பாடுகள் வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.